பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிகைன்ஸ் எவ்ரிதிங் ஷார்ட் ஸ்டோரி சேனலிருந்து இது உங்கள் சாந்தா. இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் கடவுள் பக்தி அதிகம். ஆகையால் தான் நம் முன்னோர்கள் எந்த ஒரு அறிவுபூர்வமான செயலை செய்யும் பொழுதும் அதை கடவுள் பக்தியோடு இணைத்திருக்கிறார்கள். ஆகையால் தான் அந்த செயலை செய்வதற்கான பலனும் கடவுள் பக்திக்கான பலனும் இரண்டும் சேர்ந்து கிடைக்குமாறு அந்த செயலை செய்திருக்கிறார்கள். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த மரத்தடி பிள்ளையாரை வழங்கும் செயல்பாடு. இந்தந்த மரத்தின் அடியில் பிள்ளையார் சிலையை வைத்து வழிபடுகிறார்கள். அப்படி அந்த மரத்தை சுற்றினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என பல கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கும். அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இப்பதிவில் உள்ளது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த பஞ்சபூத மரங்களின் அருளாசையும் அதன் பின்னணியும் உங்களுக்கு புரியும். எங்க சேனலை முதல் முறை பார்க்கறவங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விநாயகரை வழிபட வினை தீரும். முழுமுதற் கடவுளை ஆலயத்திலும் வழிபடலாம். ஆற்றங்கரையிலும் அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகரையும் வழிபடலாம். அல்லது மிகவும் எளிமையான விநாயகரை மஞ்சளிலோ மண்ணிலோ சந்தனத்திலோ பசுஞ்சாணத்திலோ பிடித்து வைத்தும் கூட வழிபடலாம். இவரை வழிபட வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். விநாயகர் சிலைகளை அரச மரம், ஆலமரம், வன்னி மரம், வேப்ப மரம், வாத நாராயண மரம் என பல மரத்தடியின் கீழே சிலையை வைத்து வணங்கும் வழிபாடு வந்துள்ளது. வெறுமனே மனிதர்களை மரத்தை சுற்றி வர சொன்னால் யாரும் சுற்றி வர மாட்டார்கள். ஆகையால் தான் இந்த கடவுள் பக்தியோடு இணைத்து அந்த மரத்தை சுற்றி வந்தால் பல நன்மைகள் கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. இந்த ஒவ்வொரு மரமும் பஞ்சபூத மரமாகவே அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக அரச மரம் ஆகாயம், வாதநாராயண மரம் வாயு, வன்னி மரம் அக்னியையும், முழு நெல்லி மரம் நீர் மற்றும் ஆலமரம் மண் ஆகிய பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது இந்த 5 மரங்களும். இந்த மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வழிபட அனைத்து செல்வங்களும் கிட்டும் என்பது நம்பிக்கை. இந்த ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கிறது. அந்தந்த நட்சத்திர நாளில் நாம் அந்த விநாயகரையும் அந்த மரத்தையும் சுற்றி வந்து வழிபட்டால் கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். அரச மரத்திற்கு பூச நட்சத்திரமும், நெல்லி மரத்திற்கு பரணி நட்சத்திரமும், வில்வ மரத்திற்கு சித்திரை நட்சத்திரமும், வன்னி மரத்திற்கு அவிட்டம் நட்சத்திரமும், வேப்ப மரத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரமும் ஆகிய எந்தெந்த நட்சத்திர நாளில் வழிபடுதல் மிக சிறப்பு. முதலில் பார்க்க போவது வன்னி மர பிள்ளையார். வன்னி மர பிள்ளையாரை காண்பது அரிது. வன்னி மரத்திற்கு விசேஷ அம்சங்கள் பல உண்டு. இந்த வன்னி மரத்தடி பிள்ளையாரை வணங்கினால் நம் கிரக தோஷங்களை விலக்குவார். பாண்டவர்கள் வனவாசம் முடித்து ஒரு வருடம் அஞ்சாத வாசம் மேற்கொண்ட போது தங்களுடைய ஆயுதங்கள் மற்றும் போர்க்கருவிகளை ஒரு வன்னி மர பொந்தில் மறைத்து வைத்திருந்தனர். பாரத யுத்தத்தின் போது வன்னி மர பொந்தில் மறைத்து வைத்திருந்த தங்கள் ஆயுதங்களை எடுத்து போரிட்டு அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றதாக புராண செய்திகள் உள்ளது. ஆகையால் வன்னி மரத்திற்கு அமைந்திருக்கும் விநாயகரை வழிபட வெற்றி நிச்சயம் என்பதும், குடும்ப ஒற்றுமை மற்றும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. இரண்டாவதாக வில்வ மர விநாயகர். வில்வ மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகர் சிவஸ்வரூபமாக கருதப்படுகிறார். இவரை சதுர்த்தி நாளில் வழிபட்டு ஏழைகளுக்கு அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை தானமாக கொடுத்து வில்வ மரத்தை சுற்றி வலம் வர தம்பதிகள் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகும். மூன்றாவதாக ஆலமரத்தடி விநாயகர். ஆலமரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகரை வழிபட கடுமையான நோய்கள் அகலும். அது மட்டுமல்லாது இவரை பக்தியுடன் வழிபட ஞானம் போற்றும் வாழ்வு அமையும் என்றும் கூறுகிறார்கள். நான்காவதாக வேப்ப மரத்தடி விநாயகரை வழிபட மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும் என்றும் கூறுகிறார்கள். ஐந்தாவதாக நெல்லி மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வழிபட்டால் குழந்தை
பேறு கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள். ஆறாவதாக அரசமரம். சாமி பொய் என்றால் சாணத்தை பார், சாஸ்திரம் பொய் என்றால் கிரகணத்தை பார் என்பார்கள். சாணத்தை பிள்ளையாராக பிடித்து வைக்க அந்த சாணத்தில் புழு உண்டாகாமல் அப்படியே இருப்பது அதிசயம்தானே. அதுபோலத்தான் இந்த அரச மரத்தில் இருக்கும் அம்சங்கள் பல கோடி. இந்த அரச மரத்தை ராஜவிருட்சம் என்றும் கூறுவார்கள். ஏனெனில் அப்படிப்பட்ட பல அம்சங்களை கொண்டதுதான் இந்த அரச மரம். இது மிக உயரமாக வளரும் மரத்தில் ஒன்று. ஆல், வேம்பு என பல வகை மரங்களில் இதுவும் ஒன்றாகும். 30 மீட்டர் உயரத்திற்கு மேல் வளரக்கூடிய மரம். அதன் அகலம் 3 மீட்டருக்கு மேல் இருக்கும். பண்டைய காலங்கள் இருந்தே நம் பல மரங்களை வழிபட்டு வந்திருக்கிறோம். அதில் மிகவும் சிறப்புமிக்க மரம் இந்த அரச மரம். அரச மரம் பிரதட்சணம் செய்தால் புத்திர தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த அரச மரத்தை வைத்துக்கொண்டே பழமொழிகளும் உள்ளன. அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே. அரச மரத்தை சுற்றி வந்து வயிற்றை தொட்டு பார்த்தாலாம் என்ற பல மொழிகள் நம் நாட்டில் கூறியிருக்கிறார்கள். அதற்கான உண்மையான விளக்கம் என்னவெனில், அரச மரத்தில் அதிகமான ஆக்சிஜன் வெளியில் வரும். அந்த ஆக்சிஜனை நாம் அதிகாலையில் சூரியன் வந்த பிறகு 2 மணி நேரத்திற்குள் நாம் ஒரு 7 முறையாவது வலம் வந்தால் அந்த ஆக்சிஜனை நாம் சுவாசித்தால் நம் கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கும். மாதவிலக்கில் ஏற்படும் பிரச்சனைகளும் அகலும். அப்படி நாம் சுற்றி வந்தால் கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கி ஆண்கள் சுற்றி வந்தாலும் விந்தணுக்களின் உற்பத்தி அதிகமாகும். குதிரையின் வேகம் ஆண்களுக்கு கிடைக்கும். இவை அனைத்தும் சேர்ந்துதான் குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி அரச மரத்தை சுற்றி வந்தால் மட்டும் கூடாது. கணவரிடமும் அன்பாகவும் உரிமையாகவும் இருக்க வேண்டும். அரச மரத்தை மட்டுமல்லாது கணவரிடமும் சேர்ந்திருந்தால் மட்டும்தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனை உணர்த்துவதற்காகவே அரசனை மட்டும் நம்பி, அரசன் என்றால் அரச மரம், அரச மரத்தை மட்டும் நம்பியிருந்தால் ஒன்றும் நடக்காது, கணவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே அந்த பழமொழி. அரச மரத்தை சுற்றி வந்து வயிற்றை தொட்டு பார்த்தாலாம் என்பது, அரச மரத்தை சுற்றி வந்தால் நம் கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கி இருக்கும். அதனால் உடனே குழந்தை பேறு உண்டாகாது, அது சில சமயங்கள் எடுத்துக்கொள்ளும் என்பது அந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். இந்த அரச மரத்தில் அடியில் பிரம்மனும், நடுப்பகுதியில் திருமாலும், உச்சி பகுதியில் ஈசனும் அமைந்திருப்பதாக புராண நூல்கள் சொல்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த அரச மரத்தை சுற்றி வந்தால் சுக்கிரனின் அருளாசையும், குரு பகவானின் அருளாசையும், சனீஸ்வர தேவனின் அருளாசையும் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். குரு கொடுத்தால் சனி தடுப்பார், சனியை கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ற வாக்கியமும் உண்டாகியது இதனால்தான். அரச மரத்தை சுற்றி வந்தால் சனி பகவானே நம்மளுக்கு இறங்கி நமக்கான அஷ்ட சௌபாக்கியம் கிடைக்க அருள் புரிவார் என்பது இந்த மரத்திற்கான சிறப்பம்சம். சனி திசை, அஷ்டம சனி ஆகிய பல்வேறு சனிகள் நடக்கும் பொழுது, குழந்தைகள் பள்ளி பருவத்தில் படிப்பில் மந்தமாக இருக்கும் பொழுது இந்த அரச மரத்தை சுற்றி வந்தால் சனி பகவானின் தடை நீங்கும், கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள் என்று கல்விக்காகவும் இந்த மரத்தை சுற்றி வர சொல்பவர்கள். ஆக மொத்தத்தில் திருமண தடை நீங்குபவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டும் என நினைப்பவர்கள், கல்வியில் நல்ல நிலைமைக்கு செல்லும் என நினைப்பவர்கள், தீராத கடன் பிரச்சனை போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆகிய அனைத்து வேண்டுதல்களுக்கும் இந்த அரச மரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது மரங்களின் அரசன் என்றும் போற்றப்படுகிறது. இந்த அரச மரம் உணர்வு பூர்வமானதும் மிக புத்திசாலியான மரமும் கூட. இந்த மரத்தில் ஒருவித அமிலம் சுரக்கிறது. அந்த அமிலம் புத்தி கூர்மையை அதிகமாக்குகிறது என்றும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது
நீங்கள் நன்கு அறிந்திருந்த ஒரு வாக்கியம் இப்போது சொல்கிறேன். புத்தர் போதி மரத்தின் அடியிலிருந்து ஞானம் பெற்றார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அத்தகைய போதி மரம் வேறு எதுவும் இல்லை, நம்முடைய அரச மரம்தான். ஆகையால் தான் குருகுல காலங்கத்திலிருந்தே தற்போது வரை அரச மரத்தில் அடியிலிருந்து கல்வி கற்கும் அனைவர்களுக்கும் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இப்படி குழந்தை பேருக்கும் திருமணத்திற்கும் கல்விற்கும் அந்த அரச மரத்தடி பிள்ளையாரை நாம் வணங்கி வந்தால் அனைத்து வரங்களும் நம்மளுக்கு கிடைத்து வாழ்க்கை முன்னேறும். அது மட்டுமல்லாது இந்த அரச மர இலையை நம் பாரத ரத்னா விருது கூட இந்த இலை வடிவில் தான் இருக்கிறது. இத்தகைய அனைத்து சிறப்பம்சங்களையும் கொண்ட இந்த 6 வகையான மரத்தின் அடியில் இருக்கும் பிள்ளையாரையும் அந்த மரத்தையும் சுற்றி வந்து அனைத்து அம்சத்தையும் சௌபாக்கியத்தையும் பெற்று வாழ்க்கையில் நீங்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவு அடுத்தடுத்து வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தா. நன்றி, வணக்கம்.